ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் வாசிக்கிறப்ப அதில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ், அதாவது இட், தே, வி, யூ, இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வாசிக்கிறப்பவே தெரியணும். உங்களுக்கு ரீட் பண்ணுறப்பவே தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ். இந்த பேராகிராஃப் பாருங்கள், சின்ன பேராகிராஃப் தான். பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர். பறவைகள் கம்ப்யூட்டர் மானிட்டர் மேலே உட்காருது. when it displays a bird's picture they look at it. இதில் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் இட், தே, அப்புறம் இன்னொரு இட் எதை குறிக்குது? அதாவது எந்த வார்த்தை பறவைகளை குறிக்குது, எந்த வார்த்தை கம்ப்யூட்டர் மானிட்டரை குறிக்குது, எந்த வார்த்தை பிக்சரை குறிக்குது? இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பொறுமையாக ரீட் பண்ணிங்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர். பறவைகள் கம்ப்யூட்டர் மானிட்டரில் உட்காருது. when it displays, டிஸ்பிளே பண்ணுறது எது? கம்ப்யூட்டர் மானிட்டர். ஸோ அந்த இட் கம்ப்யூட்டர் மானிட்டரை குறிக்குது. என்ன டிஸ்பிளே பண்ணுது? ஒரு பறவையோட பிக்சரை டிஸ்பிளே பண்ணுது. தே லுக் அட் இட். இங்கே தே அப்படிங்கிறது யாரை குறிக்குது? யார் பார்க்குறா அந்த பிக்சரை? பறவைகள். ஸோ தேங்கிறது பேர்ட்ஸை குறிக்குது, இட்டுங்கிறது அந்த பேர்ட்ஸ் பிக்சரை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி வாசிக்கிறப்பவே உங்களுக்கு அந்த ப்ரொனவுன் தெரியணும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் யாரை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், அந்த பேராகிராஃபில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பொறுமையாக வாச்சிங்கன்னா அந்த கலர்டு வேர்ட்ஸ் என்ன அர்த்தத்தை குறிக்குது, யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ரூம்ஸ் ஆர் கிளீன்டு பை தி சர்வெண்ட். ஒரு சர்வெண்ட் ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாரு. ஹீ யூஸ்டு ஆன்டிபாக்டீரியல் லிக்யூட் டு க்ளீன் தம். அவர் வந்து ஆன்டிபாக்டீரியல் லிக்யூட் அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டார். க்ளீன் தம், அவைகளை சுத்தம் செய்தார். இந்த அவைகள்ங்கிறது என்னது? ரூம்ஸ். ஓகே. எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு, எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு ஹிஸ் ஒர்க், அவருடைய வேலையை. இந்த ஹிஸ்ஸுங்கிறது யாரை குறிக்குது? சர்வெண்ட்டை குறிக்குது. தே ஆர் நவ் ரெடி டு யூஸ், அவைகள் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றன. இந்த அவைகள் தே அப்படிங்கிறது எது? ரூம்ஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பேசேஜ். லுக் அட் திஸ் பேசேஜ். அதாவது மாணவர்கள் ஹால் டிக்கெட்ஸ், எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்காக காலேஜுக்கு வர்றாங்க. அப்போ இந்த பேசேஜ் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற கலர்டு வேர்ட்ஸ், கலர் பண்ண வார்த்தைகள் யாரை குறிக்குது? அதாவது ஹால் டிக்கெட்டை குறிக்குதா, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை குறிக்குதா, மாணவர்களை குறிக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மாணவர்கள் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு வர்றாங்க. we will direct them to get the hall tickets from their departments. நாங்கள் அவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணோம், இந்த பக்கம் போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணோம். யாரை டைரக்ட் பண்ணுறோம்? we will direct them. ஓகே, them அப்படிங்கிறது மாணவர்களை குறிக்குது. டு கெட் த ஹால் டிக்கெட்ஸ் ஃப்ரம் தேர் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த தேருங்கிறது யார்? மாணவர்களின் டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் போய் பாருங்கள். ஸோ அந்த தேர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. நவ் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் மீட் தேர் டிபார்ட்மெண்ட் ஹெட். டிபார்ட்மெண்ட் ஹெட், துறை தலைவரை அந்த மாணவர்கள் போய் பார்ப்பாங்க. ஹீ வில் இஷ்யூ இட். ஹீங்கிறது யார்? துறை தலைவர், ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஹீ வில் இஷ்யூ இட். இஷ்யூனா கொடுக்கறது. இட்டுனா என்னது? ஹால் டிக்கெட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின்ஸ் த மேட்ச் வித் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் மேட்ச் நடக்குது. அதில் ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க, இன்னொருத்தர் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. இங்கே இருக்கிற கலர்டு வேர்ட்ஸ்
யாரை குறிக்குது அப்படிங்கிறத வாசித்து கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின்ஸ் த மேட்ச். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க மேட்ச்சில். யார் கூட விளையாண்டாங்க? சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட விளையாண்டாங்க. த ஃபார்மர், FARMERனா உழவர், விவசாயி அப்படின்னு அர்த்தம். FORMERனா முன்னால் சொல்லப்பட்ட, முன்னால் இருக்கிற. த ஃபார்மர் கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஃபார்மர் யாரை குறிக்குது? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறிக்குது. அண்ட் த லேட்டர், LATER, வெறும் சிங்கிள் டி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பிறகு அப்படின்னு அர்த்தம். டபுள் டி இருந்துச்சுன்னா இரண்டாம் இடத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். லேட்டர். இந்த வார்த்தை யாரை குறிக்குது? சிவில் டிபார்ட்மெண்ட்டை குறிக்குது. த டூ ஒர்க் ஹார்ட் டு வின். இரண்டு பேருமே நன்றாக விளையாண்டார்கள். இந்த இரண்டு பேரும் யார்? ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸும். அகைன் ஒரு சிம்பிளான பேசேஜ். இதில் இருக்கிற கலர்டு வேர்ட்ஸ் இட், எவ்ரி ஒன், தேர், இந்த 3 வேர்ட்ஸும் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். A new cyclone has been formed. ஒரு புது புயல் ஃபார்ம் ஆயிருக்கு. If the people go out, மக்கள் வெளியே சென்றால், they will be affected by it. அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அந்த இட்டுங்கிறது எதை குறிக்குது? சைக்ளோனை குறிக்குது. எவ்ரி ஒன், அனைவரும். இந்த அனைவருங்கிறது யாரை குறிக்குது? மக்களை குறிக்குது. எவ்ரி ஒன் ஷுட் சேஃப்கார்ட் தேர் பிலாங்கிங்ஸ். அவங்கவுங்களுடைய சொத்துக்கள், பிலாங்கிங்ஸ். ஓகே, அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் அப்படிங்கிறது பீப்புளை குறிக்குது. He records the conversation. He will listen to that later. He also listens songs. First one doesn't entertain him, but the second does. Video pause பண்ணிட்டு colored words யாரை குறிக்குது, எதை குறிக்குதுங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பேசேஜ் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். He records the conversation. கான்வர்சேஷன்னா என்னது? பேசுறது. ஓகே, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது கான்வர்சேஷன், உரையாடல். He records the conversation. உரையாடலை ரெக்கார்ட் பண்ணுறாரு. He will listen to that later. அதை பிறகு, இந்த லேட்டர் பாருங்கள், அதை பிறகு அவர் கேட்டுக்கிறாரு. He also listens songs. அவர் சாங்ஸையும் கேட்குறாரு. First one doesn't entertain him, but the second does. முதல்ல கேட்டது என்டர்டெயின் பண்ணாது, ஆனால் இரண்டாவது கேட்குற சாங்ஸ் வந்து அவரை என்டர்டெயின் பண்ணும். லாஸ்ட் பேசேஜ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் மலர்களை பார்த்தோம். We looked flowers. Animals, மிருகங்களை பார்த்தோம். And birds, பறவைகளை பார்த்தோம். Those are nature's gifts. அவைகள் இயற்கையின் அன்பளிப்புகள். ஸோ தோஸுங்கிறது இங்கே யாரை குறிக்குது? flowers, animals, birds. We must save them. அவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். ஸோ தம்ங்கிறது யாரை குறிக்குது? flowers, animals and birds. They are very important in our life. ஸோ அவைகள் எல்லாமே நமக்கு நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. ஸோ தே, அகைன், ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு அதனுடைய வார்த்தைகள் யாரை யாரை கனெக்ட் பண்ணுது, யாரை யாரை குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.